திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணி முகத்தோனை ஆதலால் கூப்பும் விரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷர். நம்மளுடைய முருகாசேஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஜோதிட சம்பந்தமானதும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களும் பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு மகத்துவம் முக்கியத்துவம் இருக்குது. இது கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 8ஆம் திருமாதம்னு சொல்லுவாங்க. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் 8ஆவது மாதமாக மேஷத்துலேருந்து ஆரம்பித்தா 8ஆவது மாதமாக விருச்சிக மாதம். இந்த விருச்சிக மாதத்தில் நிறைய விசேஷங்கள். கார்த்திகையில் சோமவாரம் ரொம்ப சிறப்பு. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்துக்கு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாட்கள் இருக்கிறது போல் இந்த கார்த்திகை மாதத்தில் தீப உற்சவம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் ரொம்ப விசேஷமாக இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுறது உண்டு. இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து கரெக்டாக பார்த்துட்டேன்னா தினந்தோறும் வாசலில் தீபம் ஏற்றுவா. காலையில் நேரத்தை எழுந்திரிச்சு வாசல் தெளித்து தீபம் ஏற்றுற வழக்கங்கள் இருக்குது. சுவாமி ரூமில் தீபம் ஏற்றுற வழக்கங்கள் உண்டு. வீட்டினுடைய திண்ணையில் தீபம் ஏற்றுவாங்க. இருள் போக்கி நன்மை பெருகக்கூடியது. ஒவ்வொரு இந்த மாற்றம் நிகழும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. நிறையா பேருக்கு இப்போ இந்த சின்ன சின்ன நோய் உபாதைகள்லாம் வரும். பகவான்கிட்ட சங்கல்பம் பண்ணுவாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பமெல்லாம் பண்ணிட்டு நிறைய வேண்ட பழக்கங்கள் உண்டுங்க. இதுதான் இந்த கார்த்திகை தீபத்தில் இந்த கார்த்திகை தீப ஜோதி திருவிழாவை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடம்பிறப்பே, ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார காமாட்சியே அப்படின்னு சொல்லிட்டு விளக்க மகாலட்சுமி ரூபமாக நினச்சி பிரார்த்தனை பண்ணி ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் தட்சிணாயனம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி பரணி தீபம் 12/12/2024. இதில் பரணி தீபம் வியாழக்கிழமை நாள். இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலையில் 8:19 வரைக்கும் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமும் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரமும் வந்துடுறது. இந்த பரணி நட்சத்திரம் காலையில் வந்துடுறது. அடுத்த நாள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா 6:50 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுறது. திதி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் துவாதசி இரவு 8:37. அதுக்கப்புறம் திரையோதசி திதி வந்துடுறது. அடுத்த நாள் பார்க்கும்போது திரையோதசி மாலை 6:35. அதுக்கப்புறம் சதுர்த்தசி வந்துடுறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12/12/2024 பரணி தீபம் வியாழக்கிழமை. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது 13/12/2024 வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் திருநாள். இந்த தீபத் திருவிழா எப்படி நம்ம கணக்கெடுக்கிறது? பொதுவாக நம்ம கோயிலில் இந்த கோயில் விசேஷங்கள் நடக்கிறதுல பார்த்துட்டோம்னா கோயில் சிறப்பான தேரோட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த உற்சவரை கொண்டு வச்சு மூலவருக்கு தீபாரணை காமிக்கிற வழக்கம் இருக்கும். நீங்கள் மகர ஜோதி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜோதியை வரும்பொழுது ஐயப்ப சுவாமிக்கு தீபாராதனை காமிப்பாங்க. ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி இந்த கார்த்திகை மாதம் எல்லாரும் எடுக்கக்கூடிய அந்த டைம் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை திருக்கோயிலில் தீபம் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் திருவண்ணாமலை திருக்கோயிலில் தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் விளக்கேற்றுற வழக்கம் ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் கோயிலில் விளக்கேற்றுவாங்க. அதை வச்சு நம்ம விளக்கேற்றுறது. இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே விசேஷம். அப்போ இந்த 13/12/2024 எப்படி இந்த தீபம் ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில்
விசேஷமாக ஒரு தீபம், அதாவது அகண்டா தீபம்னு பேர். நெய்யை நிரப்பி சுற்றிலையும் மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம் இட்டுவிட்டு அந்த தீபத்தை ஏற்றலாம். அது ஒரு வழக்கம் இருக்குது. சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் அந்த நேரத்தில் சுவாமிக்கு விளக்கு ஏற்றும்போது குத்து விளக்கு, எப்போவுமே வீட்டில் காமாட்சி விளக்கு இருந்துட்டுருக்கும், குத்து விளக்கு ஏற்றி தீபம் வீட்டு ஃபுல்லாக ஏற்றி பார்வதி பரமேஸ்வரரை மனசார பிரார்த்தனை பண்ணி மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே நல்லது. அப்படி இந்த கார்த்திகை தீபம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக நம்ம வந்து வீட்டில் வணங்கும் பொழுது அவ்வளவு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்போ இந்த 13ஆம் தேதி 12ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் பரணி தீபம் கார்த்திகை தீபம்ங்கிற இந்த தீபம் நம்ம வாழ்க்கையில் இருளை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய அற்புதமான தினம். இப்போ 13ஆம் தேதி மற்ற 2 விசேஷங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே சிறப்பு. உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகருடைய கோயிலில் ரொம்ப சிறப்பாக அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க. அன்னைக்கு கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய திருசுதி, சுப்பிரமணிய புஜங்கம், இப்படி நாமங்கள்லாம் சொல்கிறது ரொம்பவுமே சிறப்பு. பிரதோஷ வழிபாடு, இப்போ பிரதோஷ வழிபாட்டுக்கு நம்ம வரப்போகிறோம். இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபடக்கூடிய முறை. அந்த சாயந்தரம் வெள்ளிக்கிழமையாக இருக்குது, அன்றைக்கி சாயந்தரம் பார்த்துட்டுனா சிவபெருமானுக்கு பிரதோஷ காலமாகவும் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் தீபம் ஏற்ற வழக்கம். எவ்வளோ ஒரு சிறப்புகள் பாருங்கள். அப்படி இந்த நாள் நமக்கு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி நமக்கு கிடச்சிருக்கு. முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணோம். முருகப்பெருமானை வேண்டிண்டு, குலதெய்வத்தை வேண்டிண்டு, பிள்ளையாரை வேண்டிண்டு நம்மளுடைய கஷ்டங்கள் தீர, இறைவனுடைய பூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த கார்த்திகை வழிபாடு நிறையா பேர் கேட்குறது, எந்த திசையை பார்த்து நம்ம வந்து கார்த்திகை தீபம் ஏற்றணும், கிழக்கு அல்லது வடக்கு ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு. இது பொதுவான தீப விதிகளில் இருக்குது. ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது கிழக்கு அல்லது வடக்கு. அது தீபத்தை ஏற்றின்னு 2 அக்ஷதையை போடணும். 2 அக்ஷதையை போட்டு வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி ஈஸ்ட் ஆர் நார்த் ஆரம்பித்து வலதுபுறமாக விளக்கேற்றணும். நின்றுண்டு ஏற்றுறவா வடக்கு அல்லது கிழக்க பார்த்து நின்றுண்டு மகாலட்சுமியை வழிபட்டு ஏற்றி பாருங்கள், ரொம்பவுமே சிறப்பு. சில பேர் இந்த தீபம் ஏற்றும் போது பல்வேறு விதமான யோசனைகள்லாம் இருக்கும். அப்படி யோசனைகள் இருக்கக்கூடாது. மனசில் ஸ்ரத்தையாக மகாலட்சுமி மனசில் வேண்டிட்டு அந்த தீபத்தை ஏற்றுறது அவ்வளவு சிறப்புகளை கொடுக்கும். சில பேர் இந்த பிரச்சனைகளை நினைப்பாங்க, பிரச்சனை போயிடுத்து. எப்படி இந்த தீபத்தில் வந்து 3 வடிவங்கள் சொல்லலாம், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு இருக்கு பற்றில திரிக்கும் நடுவில் அது துர்கையாகவும், மத்தியில் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் இருக்கக்கூடிய அந்த தேவியை மூகாம்பிகையை மனசார பிரார்த்தனை பண்ணணும். எல்லாம் வேண்டும் வரங்களை அள்ளித்தரக்கூடிய இந்த அம்பாளுடைய வழிபாடு அவ்வளவு சிறப்பு. தீபத்தை சக்தின்னு சொல்லுவாங்க. தீபத்தை தான் சக்தின்னு நம்ம சொல்கிறது வந்து சத்தியத்தின் கோட்பாடாக தீபத்தை சொல்லுவாங்க. இப்படி நிறைய இடங்களில் இந்த தீபத்துக்கு மகத்துவமும் முக்கியத்துவமும் இருக்குது இல்லையா. நம்ம வீட்டிலையே ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம்னா நம்ம போய் முதல்ல அந்த தீபத்தை ஏற்றுவோம். இப்போ சமையல் கட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் காய்ச்சறோம் அப்படின்னு சொன்னால் தீபத்தை அந்த இடத்துல ஏற்றுற வழக்கங்கள் உண்டு. அப்போ அந்த தீபத்துக்கு ரொம்ப மகத்துவம். ஒரு கணபதி ஹோமம் இருக்குன்னா தீபத்தை ஏற்றுவோம். அப்போ அந்த தீபத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுறது. அதனால் இந்த கார்த்திகை மாதம் உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய இந்த தீபம் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கறது. இன்னொன்று சொல்லப்படுறது, வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டில் வந்து இருட்டடிச்சது அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. படிகளுக்கு இருட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அந்த காலத்தில் விளக்கே இல்லையா, அது எப்படி அப்புறம் வாஸ்து சாஸ்திரம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய மன ஸ்பீடு, மன ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள், வேலை, தொழில், லைஃபோடைய சைக்கிள் மாறிகிட்டே இருக்குது. அப்போது வீட்டில் வந்து சின்ன சின்ன முந்தி இருந்தக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் இப்போ இல்லை, சின்ன சின்ன நோய்கள் இருக்குது.
அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறா, வீடை சுத்தமாக வைக்கணும், வீடை வந்து இப்படி வைக்கணும், அந்த இடத்துல குப்பை போடக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் மாற்றுறது நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் இருக்குது. வீடை சுத்தம் பண்ணி தான் எல்லாமே பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி அந்த வீட்டினுடைய படிக்கட்டுகளில் இருட்டு இருக்கக்கூடாது. அது வந்து ராகு கேது வசிக்கக்கூடிய ஒரு இடமாக வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்குது இல்லையா? அப்போது அந்த இடத்துலையும் தீபங்கள் வைக்கும்போது ஒருவேளை நம்மளுக்கு வீட்டில் ஏதேனும் தோஷங்கள் குற்றங்கள் இருந்தால் கூட அந்த தீபத்தினுடைய அம்சம் அந்த வீட்டில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆக அந்த பெரியவர்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, கவலைப்படாத, இந்த கார்த்திகை மாதம் வருது, தீபத்துக்கு அப்புறம் உன் லைஃப்பில் எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த தீபம் நிறையா பேர் வீட்டில் எத்தனையோ விதமான சிரமங்கள் இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறைகளை விட்டு கொடுக்காம பூஜை புனஸ்காரங்கள்லாம் கடைபிடிக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த தீப வழிபாடு ரொம்பவுமே சிறப்பான ஒரு வழிபாடாக அமையும். இந்த கார்த்திகை மாதம் இந்த தீப உற்சவம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, திருவண்ணாமலையில் 4/12/2024 புதன்கிழமை கார்த்திகை தீப உற்சவம் ஆரம்பம். காலையில் பார்த்துட்டிங்கன்னா பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானங்கள், இரவு பஞ்சமூர்த்திகள் மூஷிகம், மயில், அதிகார நந்தி, ஹம்சம், சின்ன ரிஷப வாகனம், வியாழக்கிழமை ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சந்திரசேகர விமானம், சூரிய பிரபை வாகனம், இரவு வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்திர பிரபை வாகனம், பஞ்சமூர்த்திகள், வெள்ளி இரவு இந்திர விமானம். அதே மாதிரி 21 வெள்ளிக்கிழமை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ விநாயகர் சந்திரசேகர விமானம், பூத வாகனம், 1008 சங்காபிஷேகங்கள் பண்ணுறது, இரவு பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனம், வெள்ளிக்கிழமை அன்ன வாகனம், 22 சனிக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஸ்ரீ விநாயகர் சந்திரசேகர விமானம், நாக வாகனம். இந்த மாதிரி நிறையா உற்சவங்கள் அந்த கொடியேற்றத்துலேருந்து ஆரம்பித்து ரொம்ப அழகாக பண்ணுறது உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷங்கள் மாதிரி 13/12/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு, அதாவது 4 மணிக்கு பரணி தீபம். திருப்பி எடுத்துக்கிறேன். 13/12/2024 வெள்ளிக்கிழமை உதயாத்பூர்வம் 4 மணிக்கு பரணி தீபமும், பகலில் 2 மணிக்கு பார்த்துட்டிங்கன்னா பிரம்ம தீர்த்தத்தில் தீர்த்த வாரியும், மாலை 4 மணிக்கு பஞ்சமூர்த்திகள் தங்க விமானங்களில் எழுந்தருளி ஜோதி விஸ்வரூப மகா தரிசனமும், அடுத்தது அடிவாரத்தில் தீப அலங்காரமும், மாலை 6 மணிக்கு கார்த்திகை தீபம் தரிசனம். சாயந்தரம் கரெக்டாக 6 மணிக்கு கார்த்திகை தீப தரிசனம், இரவு பஞ்சமூர்த்தி தங்க ரிஷப வாகனத்தில் வருவார். இதோட முடியல. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு பிரதட்சணம் இருக்குது. நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த கார்த்திகை மாத தீப வழிபாடு அப்படிங்கிறது அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் இது ஒரு பிரம்மாண்ட உற்சவமாக ஆரம்பித்து தினந்தோறும் சுவாமி வந்து இந்தந்த வாகனங்களில் தரிசனம் தந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் போக்கவும், நம்மளுடைய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கும் தரிசனம் தரார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை தீப வழிபாடு நம்ம அருணாச்சலேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு வழிபட்டோம்னா அவ்வளவு புண்ணியங்கள் உண்டு. நம்மளுடைய இந்த வெளிநாடு பிரயாணம், யூரோப்புக்கு பிரயாணம் பண்ணுறது பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரலில் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காசி யாத்திரை ஜனவரி மாதம் இந்த காசி போகிறது. அடுத்தது வெற்றிவேல் யாத்திரை, 6 படை வீடு 6 விதமான சக்தியை பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான இந்த யாத்திரையும் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தாராளமாக வரலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இந்த மேட்ரிமோனி இது எப்போ சார் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு. அது அண்டர் ப்ராசஸ் வந்து இருந்துருக்கு. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுலேருந்து நீங்கள் தாராளமாக இந்த மேட்ரிமோனியோட இது வந்து நடக்கும். கிட்டத்தட்ட இன்னொரு 1-1.5 மாதத்துக்குள்ளே நடக்க ஆரம்பிக்க போகுது. நிறைய பேர் முருகாசேஸ் இந்த சேனலை ஷேர் பண்ணி நிறைய நபர்களுக்கு இதை கொண்டு சேர்க்குறீங்க. நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.